ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ரெட் ரோஸ் ஆர்க்கிள் கார்டு எடுத்திருக்கேன். இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே யூனிவர்ஸ், உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். என்ன கார்டு வருது அப்படின்னா, செப்ரேஷன், சேட்னஸ், பிட்டர்னஸ், மிஸ்ஸிங் யூ, திங்கிங் அபவுட் யூ, அன்சர்டைன் ஃப்யூச்சர். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்கள் பர்சனும் ஒரு செப்ரேஷன் பீரியடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தான் இந்த கார்டு சொல்லுது. இந்த கார்டு மூலயமா நீங்கள் ரொம்ப ஒரு துக்கம், வருத்தம், பிரிவு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலுமே 2 பேரும் ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எப்போவுமே 2 பேருமே இதுக்கு முன்னாடி இருந்த தருணங்கள், உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கிட்டேயும் கசப்பான அனுபவங்கள் இருக்குது. அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த கார்டு சொல்லுது. இந்த நிலைமை வந்து உங்களுக்கு ஒரு அன்சர்டைன் ஃப்யூச்சர் மாதிரி தோணலாம். அடுத்து என்ன ஆகும், திரும்பவும் சேருவோமா, இல்லை இதுதான் முடிவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ பிரிவு வலி இருந்தாலுமே இது ஒரு லெசன் பீரியடுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களுடைய உணர்வுகளை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் இது. எதிர்காலம் பற்றி குழப்பம் இருந்தாலுமே டிஸ்டன்ஸ் தான் 2 பேருக்குமே ஒரு கிளாரிட்டியை தரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர்கிட்டுமே மிஸ்ஸிங் எனர்ஜி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால யூனிவர்ஸ் சொல்ல வருது என்னென்னா, பொறுமையாக இருங்க, ஹீலிங் ப்ராசஸை அலோவ் பண்ணுங்கள், டைம் சரியான பாதையை காட்டும்.